இந்த பொண்ணு இந்த காட்டையே ஆளுற ஒரு ராணி. இவன் நார்மல் மனுஷங்க மாதிரி இல்லாம இவளுக்கு 2 கொம்பும் பறவைங்க மாதிரி இவளுக்கு ரெக்கையும் இருக்கு. இவ இந்த காட்டுல எல்லாரையும் பாதுகாத்துட்டு இவளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு பையன் ஒருத்தன் அந்த காட்டுல வரான். இந்த காட்டுல வாழ்ற யாருமே நார்மல் மனுஷங்களை நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப அன்பா பேசினதும் இவன் நல்லவன்னு நினைச்சு அவளும் நம்பிடுறா. 2 பேருமே ரொம்ப நல்லா பழகுறாங்க, ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசானதுமே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த நாட்டையே ஆள்ற அரசர் ஒருத்தருக்கு அந்த பொண்ணு அந்த காட்டை ஆள்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த காடும் என்னோடதே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யாரு சாகடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு ஏன் பொண்ணை கட்டித்தரேன்னு ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த உத்தரவை ஏத்துக்கிட்டு யாரு போறதுன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணவனே அவளை சாகடிக்க போறான். அந்த பொண்ணு இவனை பார்த்து நீயே கொஞ்ச நாள் இங்க வரல அப்படின்னு சொல்லி பாசமா பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அந்த பொண்ணை சாகடிக்காம அவளுடைய ரெக்கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான். மயக்க தெரிஞ்ச அந்த பொண்ணு அவளுடைய முதுக பாக்குற, அவளுடைய ரெக்கையை காணும். அதை நினைச்சு அவ ரொம்ப கத்துறா, நம்ம உண்மையா லவ் பண்ணுவன் நம்மளை ஏமாத்திட்டானு சொல்லிட்டு வலுறா. இவனும் அரசர் கிட்ட வெட்டிய ரெக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த பொண்ணோட சக்தி எல்லாமே இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி நல்ல பேர் வாங்குறான். உடனே அரசர் அவருக்கு மகுடத்தை சூட்டி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதுக்காக எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த பேர் வைக்கிற விருந்துக்கு இந்த ஹீரோயின் அதுல வந்து கலந்துக்கிறா. அப்போ அந்த ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு சாபம் விட்டுறா. 16 வயசுக்கு மேல உனக்கு ஒரு உண்மையான லவ் கிடைக்கலன்னா நீ ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுறா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுறா. அந்த காடை சுத்தி மனுஷங்க யாரும் வராத மாதிரி மந்திரம் பண்ணிடுறா. தூக்கிட்டு வந்த குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து அவளுக்கு கொல்லவே மனசு வரல. அவளுடைய பொண்ணாட்டமே அந்த குழந்தைய வளர்க்குறா. அவசரப்பட்டு இந்த குழந்தைய சபிச்சுட்டுமேனு வேற ஃபீல் பண்றா. இந்த பொண்ணு வளர்ந்ததுமே அவளுடைய கதையெல்லாம் சொல்றா. அவங்க அப்பா ஏமாத்தின கதையும் இவளுக்கு சாபம் விட்ட கதையும் சொல்றா. இவ அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்காக அங்க இருந்து கிளம்பி அவங்க அப்பாவை தேடி போறா. இந்த பொண்ணோட அப்பா அவளை பார்த்ததுமே உனக்கு 16வது பிறந்த நாள் தொடங்க ஒரு நாள் தான் இருக்கு, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி ரூமுக்குள்ள அவளை அடைச்சு வச்சிருவாரு. அந்த ரூமுக்குள்ள அடைஞ்ச பொண்ணை ஹீரோயின் காப்பாத்த ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த பொண்ணு ஒரு டீப் ஸ்லீப்ல போயிடுவா. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு உண்மையான அன்பை விட்டு பிரிஞ்சிருக்கா. அவங்க வந்து இவளுக்கு முத்தம் கொடுத்து எழுப்புனா மட்டுமே இவ எழுந்துப்பா. உடனே ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை போயிட்டு ஒரு மந்திர சக்தியை கொடுத்து அந்த பொண்ணுக்கு போய் முத்தம் கொடுத்து எழுப்ப சொல்லுவான். அவனும் போய் முத்தம் கொடுப்பா. ஆனா அந்த பொண்ணு எழுந்துக்க மாட்டா. உடனே ஹீரோயின் இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவ கிட்ட போய் பாசமா முத்தம் கொடுத்தா அந்த பொண்ணு திடீர்னு எழுந்துப்பா. ஏன்னா அவ பிரிஞ்சது இவளுடைய உண்மையான அன்புக்கு தான். அங்க இருந்து 2 பேருமே தப்பிக்கும் போது அந்த பொண்ணோட அப்பா ஹீரோயின் மேல ஒரு வலைய போட்டு சாகடிக்க ட்ரை பண்ணுவாரு. அவளும் அதுல இருந்து தப்பிக்க ரொம்ப ட்ரை பண்ணுவா. டிராகன் மாறி அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுவா. ஆனா அவளால சமாளிக்கவே முடியல. அப்ப அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா ஹீரோயினோட ரெக்கையை வெட்டி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறத பாக்குறா. அந்த ரெக்கைக்கு இன்னும் உயிர் இருக்கு. இத பார்த்ததுமே ஷாக் ஆன அந்த பொண்ணு அந்த டப்பாவை தள்ளி விட்டு ரெக்கைக்கு விடுதலை கொடுக்குறா. உடனே அந்த ரெக்கை ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஃபுல் பவர் வந்து அந்த ஹீரோயின் அவங்க அப்பாவை சாகடிச்சிடறா. அடுத்து 2 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அந்த காட்டுக்குள்ள இனி எனக்கு அடுத்து எல்லாமே நீதான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு மகுடத்தை சூட்டி 2 பேருமே சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.